Hello everyone, this is Lailu and welcome to Lailu Talks. இந்த சேனல் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி இங்கிலீஷ் என்னுடைய லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுன்றது எனக்கு அவ்வளோ ஈஸியாக நடக்கலை. ஆஸ் அ பிகினராக இருந்து தான் நானும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு முன்னாடி வந்தேன். ஸோ சின்ன வயசில் பேசின இங்கிலீஷ் அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறந்து போயிடுச்சு. பிகாஸ் நான் 5th கிளாஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் மாற்றிட்டேன்ல. தென் ஸ்கூல் மாற்றினதுக்கப்புறம் நான் எல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் நான் எப்படி திரும்ப இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி எதுக்காக ஆசைப்பட்டேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், அந்த ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி கற்றுக்கினதுக்கப்புறம் எப்படி எனக்கு இந்த இங்கிலீஷ்னால எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ என்னோட ஏஜ் ஜஸ்ட் 21 தான். பட் 21 இயர்ஸ்க்கே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு. என்னோட கரியரில் நான் இவ்வளோ முன்னாடி வந்திருக்கேன்னா அதுக்கான ரீசனே இங்கிலீஷ் தான். அப்படி என்ன கரியரில் முன்னாடி வந்துட்டல இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோட எண்ட் வரையும் இருங்க. என்னுடைய ஸ்டோரியை, என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, மேபி நீங்கள் கூட நான் ஒரு பிகினர், என்னால் பேச முடியுமா, ஒரு வேளை நான் பேசாமல் போயிட்டா எனக்கு இவ்வளோ பயம் இருக்குது, நான் மிஸ்டேக் பண்ணிட்டா, எனக்கு கிராமர் பெருசாக தெரியாது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பற்றி யோசிப்பீங்க, நிறைய தப்பான ஒரு மைண்ட் செட்டை பில்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுவோம். ஆனால் உங்களை நம்ப வைக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் நம்பணும், உங்கள் மேலே நீங்கள் நம்பணும். அப்படி நம்பணும்னா யாராவது ஒருத்தர் சேஞ்ச் ஆகிற ஒருத்தருடைய ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும். அதனால தான் என்னுடைய ஸ்டோரியையே நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எஸ், வெரி பிகினர் லெவலில் இருந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கும் அண்ட் எல்லா சுச்சுவேஷன்ஸையும் சமாளிக்கிறதுக்கான திறமை நான் இன்றைக்கி வளர்த்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி என்னால் முடியுமா என்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா என் வரையும் பாருங்கள். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். என்னென்ன சேலஞ்சஸ்ன்றதுலேருந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ற வரைக்கும். ஏன்னா எதையுமே நான் மறைக்க வைக்க விரும்பலை. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஓப்பன் அப்பாக சொல்கிறதுனால இனி ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக ஓப்பன் அப்பாக தான் நினைப்பேன். ஸோ தட் இந்த வீடியோவில் என் வரையும் இருந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் இங்கிலீஷ்ன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோவா தெரியாது. பட் 5th கிளாஸ் வரைக்குமே கேம்பிரிட்ஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு அந்த ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் பேசிக்கலி இங்கிலீஷில் பேசலைன்னா அவங்க ஃபைன் போட்டுருவாங்க. அப்போ 2 rupees தான் ஃபைன் போட்டாங்க. பட் இட் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஏன்னா 2 rupees கொடுத்தா 4 chocolates எல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். அந்த காலம்னா பெருசாக எதுவும் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போது பிஃபோர் ஒரு 10-15 years பேக். ஆல்ரைட். ஸோ அந்த டைமில் அந்த பயத்தினால தான் பேசினேன். அங்கே கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் தான், லைக் தெலுங்கு, தமிழில் தான் இருந்தாலும் சரி அவங்க திட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அங்கே லிட்டில் பிட் பெட்டர் இங்கிலீஷ் தான் பேசுவோம். அந்த மாதிரி இருந்த லைஃப்பில் ஆஃப்டர் தட் நான் ஸ்கூல் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அங்கே பேசுறதுக்கு, இங்கிலீஷில் பேசுறதுக்கு யாருமே பெருசாக கிடைக்கல. ஏன்னா அங்கே எல்லாருமே தமிழில் பேசிக்கிறாங்க, தெலுங்குல பேசிக்கிறாங்க. ஸோ நானும் யோசித்தேன், இந்த ஸ்கூல்லையே இப்படி தான் போலன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு நான் ஸ்கூலை குறை சொல்லலை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஸ்கூல்ஸ், ஈவன் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் உள்ள கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க. பட் நிறைய ஸ்கூல்ஸில் தமிழ் தான் பேசுகிறாங்க தமிழ்நாடுல. அண்ட் ஆல்சோ நேட்டிவ் லாங்குவேஜஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளால் இங்கிலீஷ்ன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வேயே இல்லாமல் போயிடுச்சு. இதே தான் என் லைஃப்லையும் நடந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் பேச 5-6 வருஷம் இருந்துட்டேன். ஸோ 6th கிளாஸ்லேருந்து ஒரு 12th கிளாஸ் வரைக்கும் மோர் தேன் 6 years ஆயிடுச்சுல. ஸோ இந்த கேப்பில் எனக்கு இங்கிலீஷ் மறந்து போயிடுச்சு. லைக் சின்ன வயசில் பட்லர் இங்கிலீஷ் பேசுறது எல்லாரும் பேசுவாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கூட அதை யார்கிட்ட கன்வே பண்ணணும்னா பயம். அதுவும் இங்கிலீஷில் கன்வே பண்ணும்போது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, தப்பாக பேசிட்டோன்னா அவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டை குழப்பிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் 10th கிளாஸ் முடிக்கும் போது தான் எனக்கு லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே. அட்லீஸ்ட் நான் ஒரு நல்ல மார்க் எடுத்ததுனால எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் மார்க் எடுக்க ஆரம்பிச்சது யாரோ ஒரு சில பொண்ணுங்க மேலே இருந்த ஈகோனால தான் எடுக்க ஆரம்பிச்சேன். பட் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நம்புறாங்களே, என் பேரண்ட்ஸ் எல்லாம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டாங்க மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். என்னதான் படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, 11th 12th டைமில் பிரின்சிபல் சார் மாற்றிட்டாங்க. அந்த டைமில் அவங்க இங்கிலீஷில் பேசுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் போட்டால் சொன்னால் யாருன்னா பேசுவாங்களா. அப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெலுங்கு தமிழில் பேசிக்கிட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கும்போது இங்கிலீஷில் கேட்க சொல்கிறாங்க. அந்த டைமில் என்னால் டவுட் கேட்கவே முடியல. நிறைய டவுட்ஸ் வரும் எனக்கு. பேசிக்கலி எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும் லேர்னிங் மைண்ட் செட்டில் இருக்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட டைமில் எல்லாம் பேசவே முடியறதில்ல. நான் கேட்கலாம்னு நினைக்கும் போது கூட கேட்டால் தப்பாயிடுச்சு, நல்லா சிரிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயம். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் ஓவர் இங்கிலீஷில் பேசுவார். ஏன்னா அவளுக்கு தமிழ் தெரியாது. அவருக்கு தமிழே தெரியாததுனால அவர் பேசுவார். ஸோ தப்பாக பேசினாலும் அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். அண்ட் தென் கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் இருந்துட்டோம். ஸோ அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணவும் யாரும் இல்லை. அவ்வளோதான். எனக்கும் ஒரு டிப்ரெஸ்ட் ஆகும் இல்லை, லைக் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியலன்னும் போது நிறைய பேர் நம்மளை கம்மி பண்ணுவாங்கன்னும் போது நம்மளை விட பெட்டராக ஒரு 2-3 பொண்ணுங்க இருந்தாங்க எங்கள் ஸ்கூலில். அவங்க சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் அவங்களோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க சூப்பராக பேசுகிறாங்க, என்னால் பேசவே முடியதில்லைன்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாமே ஆப்ஸ்டக்கிள்ஸ், சேலஞ்சஸ் தான். பேச ஆரம்பிக்கும் போது டஃப்பாக இருந்துச்சு. வேர்ட்ஸ் ஞாபகம் வரல, நான் மிஸ்டேக் பண்ணிடுவானோ, கிராமர் ஏதாவது மிஸ்டேக் வந்துருமோன்னு. ஈவன் எனக்கு கிராமர் நல்லாவே வரும். லைக் நான் ஒரு கிராமர்லேயே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். நான் இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட கூட நிறைய அப்ரிஷியேஷன் எல்லாம் வாங்குவேன். ஆனால் படிக்கிறது புரியும், எழுதவும் தெரியும். ஆனால் பேசும்போது தயக்கமாக இருக்கும். இதுதான் நான் ஃபேஸ் பண்ண மெயின் சேலஞ்ச். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் இல்லாததுனால இங்கிலீஷை மறந்துட்டேன். அண்ட் அப்புறமா நான் யோசிச்சது என்னன்னா, எப்படியாவது கற்றுக்கணும். கோவிட் வந்துருச்சு, ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க.
நம்ம இப்போ கற்றுக்கலாம். கோவிட் எவ்வளோ நாள் இருக்க போதுன்னு எனக்கு அன்றைக்கி தெரியாதுல்ல. ஸோ தட் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் முன்னாடி போனேன். முன்னாடி போகும்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஆன்லைனில். சம்மன் இன்வைட்டட் மீ, யாரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் அப்போ லேர்னிங் மைண்ட் செட் எதனா ஒன்று லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எப்படி பேசுது அப்படி இப்படின்னு நான் ஆன்லைனில் தேட ஆரம்பிச்சு எதனா ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கு போகிறது, அங்கே அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு நோட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு 4-5 டைரி வச்சுருக்கேன். அப்போது 2020 இப்போ வரையும் எழுதிருக்கிற டைரிஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் தான் அந்த மாஸ்டர்ஸ் லைக் லிசன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த டைமில் தான். பிஃபோர் 11th கிளாஸ்லாம் என்கிட்ட ஃபோன் எல்லாம் இல்லை. 11th கிளாஸ்க்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட ஃபோன் யூஸ் பண்ணேன். அந்த டைமில் அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு போகும்போது டியூட்டர்ஸ் எல்லாம் லைக் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனர்ஸ் அவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த டைமில் தமிழ்நாடுல அண்ட் தெலுங்குல வந்து அவ்வளோ ஓவராக லைக் ஸ்ப்ரெட் ஆகலை இந்த ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ இல்லை. ஸோ அந்த டைமில் அவங்க பேசும்போது நான் அப்படியே அப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் கிளாஸ் கட் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க மாதிரி நானே பேசி பார்க்குறது, இமிடியேட் பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் லைக் தட் இஸ் அந்த மாதிரி சிம்பிளாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு அப்போது. பட் வர வர அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, டோன் என்ன, இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் நான் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நான் பார்க்க ஆரம்பித்த சேனல்ஸ் 2 இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று வந்து ஆஷிஷ் ரஞ்சன், அவர் வந்து ஒரு இஸ்ரோ இன்ஜினியராக இருந்து இப்போ யூடியூபராக மாறியிருக்காங்க. எனக்கு இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதனால அவரோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். பட் அவர் வந்து சில இங்கிலீஷில் பாட்காஸ்ட் போட்டுருந்தாங்க, அதை வந்து நான் அதிகமாக பார்ப்பேன். ஸோ அங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ அலினா ரேஸ், இது வந்து இங்கிலீஷ்காகவே அவங்க வந்து ஒரு சேனல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, பேசிக் இங்கிலீஷில். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க பேசுறதை பார்த்து இமிடியேட் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். அண்ட் தென் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா கூட அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருது இல்லை. ஸோ அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன், சின்ன வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடிஞ்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆனதை ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண யாருமே இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிற டைமுக்கு நான் வந்து அந்த யூத் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன்னு சொன்னால, அந்த யூத் கான்ஃபரன்ஸில் வந்து அங்கே யூத் இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தான். மீதி எல்லாருமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க எதுக்கு அங்கே மீட்டிங் வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணுற மாதிரி யோசிச்சிருந்தாங்களாம். அந்த ஈவெண்ட்டுக்காக சில யூத்ன்றது அவங்களுக்கு சப்போர்ட் தேவைன்றதுக்காக யூத் மீட்ன்றது வச்சுருந்தாங்க. அங்கே நான் போயிருக்கேன். அங்கே இருக்கிற எல்லா அந்த சீனியர் சிட்டிசன்ஸும் அவங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் அந்த காலத்தில் அவ்வளோ ஃப்ளூயன்சி பற்றிலாம் வரி பண்ணிக்கினதில்லை. ஸோ தட் அவங்கெல்லாம் ஒரு 80 அந்த மாதிரி இருப்பாங்க, 60 to 80 இயர்ஸ் ஓல்டில். ஸோ அவங்களோட இங்கிலீஷ் வந்து சில பேர் ஹிந்தி பேசுகிறவங்க இங்கிலீஷ் பேசினா அவங்களோட ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், தெலுங்கு பேசுகிறவங்க இங்கிலீஷ் பேசினா வேறு மாதிரி இருக்கும், குஜராத்தி டைப் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க ஸ்லாங். ஆனால் அவங்க பேசுறது எனக்கு புரிஞ்சு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், கம்யூனிகேஷன் நல்லா நடக்கணும்னா இன்னொருத்தர் பேசுறது நம்மளுக்கு புரியணும், நம்ம பேசுறது இன்னொருத்தருக்கு புரியணும். அதுவே தவிர நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்துட்டு உட்காரக்கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்லாங் நல்லா இல்லையே, நம்ம ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க எல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே நான் பேசுகிற இங்கிலீஷே ஓரளவுக்கு நல்லா பேசுகிறன்ற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. பட் அவங்க உண்மையாக என்கரேஜ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த டைமில் நான் ஓரளவுக்கு பேசிகிட்டு இருந்தால் கூட அன்றைக்கி என்கரேஜ் பண்ணதுனால அண்ட் தென் ஓகே நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி என்னால் பேச முடியும், அப்போது நான் சின்ன வயசில் பேசியிருக்கேன், இப்போ கூட பேசிடுவேன், என்ன ப்ராக்டிஸ் வேணும் தான் நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் அந்த யூத் மீட்டோட ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஏஜென்சியோட ஓனர்கிட்ட லைக் அந்த யூத் மீட்டில் தான் சந்தித்தேன், ஆன்லைன் யூத் மீட். ஸோ அங்கே வந்து சந்திச்ச அவர் வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் தான் நான் சந்திச்சது. அவங்களுக்கு பேனர்ஸ் இந்த மாதிரி பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் மீட் ஆனது. அண்ட் அவங்களோட ஃப்ரீலான்ஸ் ஏஜென்சிலேயே எனக்கு வந்து ஒர்க் கொடுத்தாங்க, இன்டர்ன்ஷிப் ஒர்க். ஸோ தென் அவங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இங்கிலீஷை வந்து என்ன வச்சு ட்ரெயின் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் இன்னும் ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். ஓகே அப்போது நான் இன்னொருத்தர் எல்லாம் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் வந்து ரெகுலர்லி பேசணும். ஆக்சுவலி அவர் வந்து நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆச்சு அண்ட் கிளைண்ட்ஸோட இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அவர்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க லைக் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனா இங்கிலீஷ் கற்றுக்கணும் போது ஐ எம் அன் இண்டியன், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் லைக் தட் தே வில் கம். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து அவங்ககிட்ட பேசி, அவங்களுக்கு ஹிந்தி அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு தெரியாது. ஸோ தட் நானும் வேறு வழி இல்லாமல் இங்கிலீஷில் பேசி எல்லாம் ஓகே ஆச்சு. 1 month வரையும் ட்ரைனிங் எடுத்தேன். அண்ட் தென் அப்புறமா அந்த ஏஜென்சியை விட்டுட்டு ஏஜென்சியோட டைம் பீரியட் முடிஞ்சிடுச்சு, இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிஞ்சதும் நான் ரியல் எஸ்டேட்க்கு ஜம்ப் பண்ணேன். அந்த ஏஜில் யாருமே பெருசாக ரியல் எஸ்டேட்க்கு போக மாட்டாங்க. 17 years, பட் 18 years ஆனதுக்கப்புறம் தான் போகணும்னு சொன்னாங்க. ஹவவர் ஐ ஸ்டார்டட் 17 years டைம்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரியல் எஸ்டேட்டை. அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 months அவ்வளோவா எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. தென் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் நான் வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ், லண்டன் சைடு இருக்கிறவங்க, அவங்க கூட எல்லாம் கால் பேசும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் தமிழ், அவங்களோட லாங்குவேஜை பேஸ் பண்ணி பேசணும். ஸோ இந்த டைமில் எல்லாம் நான் நினச்சது என்னென்னா, எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நடந்துக்கணும், தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக நடந்துக்கணும். அண்ட் நம்ம பேசுகிறதுல மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா
ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்களோ இல்லை ஜாப்க்கு நல்லா போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறவங்களோ எல்லாமே அவங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துட்டு உட்காந்தாங்கன்னா ஜாப்க்கெல்லாம் போக முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. நம்ம ஈவன் இப்போ நீங்கள் பிகினராக இருந்து ஜாப்க்கு போனதுக்கப்புறமும் கூட நீங்கள் எதனா பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு யோசிக்கணுமே தவிர நீங்கள் பேசாமவோ டீம் மீட்டிங்ஸில் அட்டென்ட் பண்ணாமவோ ஒப்பீனியன் சொல்லாமலோ இருக்க முடியாது. ஸோ நான் அப்படி கால் பண்ணி பேசும்போது சில பேர் வந்து ஒரு மாதிரி தடையாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இரிட்டேட்டாக அந்த மாதிரி தான் பேசுவாங்க. லைக் அவங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியலனா கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம மட்டுமே இல்லை, நிறைய பேர் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க, நம்ம இப்படியே பேசுறதுல தப்பு எதுவுமே இல்லை சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் ரியல் எஸ்டேட் கம்பெனி கூட முடிஞ்சிச்சு. தென் நான் கோச் ஆகணும்னு நினச்சிருந்தால ஸோ கோச்சிங் ஃபீல்டுக்கு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மென்டார் இன்னும் இன்ஸ்பிரேஷனை கொடுத்துட்டாரு. எதுக்காகனா அவர் வந்து அவருடைய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்னார். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து மராத்தி மீடியமில் அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி ஹேஸ் அ வெரி பிகினர். நான் சின்ன வயசில் கொஞ்சம் பேசியிருக்கேன், பட் அவர் அது கூட பேசலையா. அவர் ஒரு 12th கிளாஸ்க்கு அப்புறம் காலேஜுக்கு போகும்போது தான் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ அவரோட ஸ்டோரியாக எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ அவருடைய கோர்சஸ் மொத்தமாகவே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ மொக்கையாக இருந்த நான் இவ்வளோ பெருசாக ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் தென் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன். அண்ட் திஸ் இயர் 2024 இன்னொரு மென்டாரை சந்தித்தேன். ஏன்னா அந்த கோச்சிங் சிஸ்டம் எனக்கு பிடிக்கலன்னு. இவர் பார்த்தா கேரளாவில் இருக்கிறதுனால வாட் ஷுட் ஐ டூ, எனக்கு கேரளாவோட லாங்குவேஜ் தெரியாது, மலையாளம் லாங்குவேஜ்லாம் தெரியாது. அதனால எஸ் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அண்ட் ஆல்சோ கிரியேட்டர்ஸ் மீட்னு வைப்பாங்க எவ்ரி வீக். அந்த டைமில் எல்லா கோச்சஸும் வருவாங்க. அந்த கோச்சஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்லேருந்து. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே ஒரே லாங்குவேஜ்லாம் பேச மாட்டாங்க, அஃபிஷியலாக இங்கிலீஷில் தான் பேசிப்போம். அந்த டைமில் பேசி பழகிடுச்சு. ஸோ இது வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அது இங்கிலீஷ்னால. ஒருவேளை இங்கிலீஷை நான் கற்றுக்காம இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எங்களால் முடியும்னு திங்க் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இருக்கிற ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் ஆல்சோ நவ் தட் another one good news is நான் ஒரு ஏஜென்சியை கூட ஓப்பன் பண்ணியாச்சு, கண்டென்ட் கிரியேஷன் ஏஜென்சி. அண்ட் ஆல்சோ இனி ஒரு 2 monthsக்கு அப்புறம் நான் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸை பிச் பண்ணலான்னு இருக்கேன். இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்னும் போது இந்தியாவிலேருந்து வெளியே இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இனி ஒருத்தர் கூட பேசுறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ ஹெல்ப் ஆகும், கரியரை எவ்வளோ முன்னாடி கொண்டு போகலான்றது உனக்கே தெரியாது. நீ ஒன்ஸ் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிட்ட, பேச ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி எடுத்து எப்படி நீ முன்னாடி போவேன்றது உன் கையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது நம்பணும். வீடியோ இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இது வரையும் எண்டு வரையும் வந்திருக்கீங்கன்னா எஸ் இந்த ஸ்டோரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன். இது ஸ்டோரி இல்லை, இது ரியாலிட்டியாக லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி போகிறதுக்குள்ளே டைம் பார்க்குறதுக்குள்ளே 15 minutes ஆகுது. ஸோ நோ வரிஸ். ஹவெவர் நீங்கள் உங்களோட லைஃப்பில் இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க, ஸ்பீக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5 steps 5 ப்ராக்டிசஸ் நான் போட போகிறேன். அந்த ப்ராக்டிசஸ் வந்து என்னோட லைஃப்பில் லாஸ்ட் 5 yearsஆக நான் இம்ப்ரூவ் ஆன ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சேலஞ்சஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு 5 ப்ராக்டிசஸை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அது என்னென்ன ப்ராக்டிசஸ், நீங்கள் அதை எப்படி பண்ணலாம், அண்ட் அந்த 5 ப்ராக்டிசஸ் பண்ணுறது மூலியமாக வேறு யார் கூடயுமே நீங்கள் பேசாமல் ஹவ் நீங்கள் உங்கள் கூடயே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் பேசின்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து நான் டைரெக்டாக சொல்லலை, இட்ஸ் அ ப்ரூவன் டெக்னிக். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருந்தா கூட இது வந்து ஆக்ஷன் ஸ்டெப்ஸாக இருக்க போது. அண்ட் ஆல்சோ இந்த டெக்னிக்ஸை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் 5 day கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எங்கள் பேட்ச்க்கு வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஹோப் அவங்களும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு 30 days கண்டினியூ பண்ணாலே சூப்பராக பேசிடுவாங்க. ரீசென்ட்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவெவர் ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரனா இங்கிலீஷ் பேச முடியுமான்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மெயின்லி நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ஆக்ஷன் ஸ்டெப்ஸோட வீடியோ. இது ஜஸ்ட் என்னோட ஸ்டோரி. உங்களை வந்து உங்கள் மேலே நீங்கள் நம்பணுன்றதுக்காக நான் சொன்னேன். எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்ன்றது உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்லி நீங்கள் எப்படி பேசலான்றது போடுவேன். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, பேசிக்கலி இங்கிலீஷை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நம்பிட்டு இருக்கக்கூடிய சில பொய்கள், அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கான்ஃபிடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். வீடியோ லென்த்தியாக இருந்தாலும் சரி, இது வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. அதோட பெல் ஐக்கானை ஹிட் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது மறக்காமல் பாருங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜர்னி. See you in the next video. Take care. Bye.